போன வீடியோவில் நான் ஹெச்டிஎம்எல்லாம் என்ன ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வெப்சைட் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சிஎஸ்எஸ்ல என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் எப்படி சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ் உங்கள் வெப்சைட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இது போல ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா. சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிஎஸ்எஸ்னா ஒண்ணுமே இல்லை, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது தான். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இதுவுடைய பர்பஸ். ஸோ இதை எப்படி HTML கூட நம்ம இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அதே மாதிரி சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில வெப்சைட்ல போய் படிச்சு தெரிஞ்சுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். HTML அப்படிதான் சொல்லியிருப்பேன். நிறைய வெப்சைட்ஸ் நீங்க நிறைய படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் கத்துக்க முடியும். டுட்டோரியல்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். வெப்சைட் டிசைனிங் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும். நமக்கு எப்போ எது வேணுமோ அப்பப்போ நம்ம நெட்ல அதை சர்ச் பண்ணி அதை பத்தி ரெஃபர் பண்ணி நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன்லாம் நீங்க இதெல்லாம் பாத்தீங்க. ஸோ சிஎஸ்எஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ HTML எலமெண்ட்ல நம்ம H1 டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஸ்டைல் எப்படி எதுனா H1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலரு அதுக்கப்புறம் ஃபாண்ட் என்ன வேணும் அப்படின்னு கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செலக்டர் H1 அப்படின்னு தான் செலக்டர். இதுதான் வந்து டிக்ளரேஷன் என்னென்ன வேணும் அப்படின்னு டிக்ளேர் பண்றது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பி டேக்கு ஒரு கலர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ வந்து பைஜூஸு, Double3 ஸ்கூலு, கிக்ஸ் ஃபார் கிக்ஸு, டெவலப்மெண்ட்டு நிறைய இருக்கு. நிறைய டுட்டோரியல்ஸுமே இருக்கும். நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு பார்த்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துடலாம். கோ லைவ் கொடுத்துக்கிறேன். இந்த லைவ் பற்றிலாம் தெரியல அப்படின்னா பார்ட் 1க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த கோ லைவ் சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் தெரியும். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம டேக் ஸ்டடின்னு ஒரு பேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுக்கு என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து இதில் வந்து சிஎஸ்எஸ் வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். கமெண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி கமெண்ட் லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl/symbol யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கமெண்ட் லைன் ஆகிடும். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் நான் அந்த ப்ரௌசர் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். டேக் இட் ஸ்டடி நியூன்னு வருதா. ஸோ நார்மலாக இப்படி தான் வரும். நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலை அப்படின்னா நார்மலாக இப்படி தான் வரும். ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு அன்கமெண்ட் பண்ணிட்டு இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டா சென்டர்ல வருது. பட்டனுக்கு ஒரு கலர் வருது, இந்த இடத்துல நியூ அப்படின்றது. ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்.